ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? வாணி தேதி 7/8/2021. பாபா சொல்கிறாங்க, மீட்டி பச்சே சப்கோ யஹி பைகாம் தோ. இனிமையான குழந்தைகளே, அனைவருக்கும் இந்த செய்தியை சொல்லுங்கள். कि देह सहित देखी सब धर्मों को भूल अपने को आत्मा समझो. தேகம் தேகத்தோடு தேகத்தனுடைய அனைத்து தர்மத்தையும் மறந்து தன்னைத்தானே ஆத்மா என்று புரிந்து கொண்டால் எல்லா துக்கங்களும் நீங்கிவிடும். இந்த செய்தியை எல்லாருக்கும் சொல்லுங்கள். துக்கம் போகிறதுக்கான வழி இது ஒன்று தான். கேள்வி கேட்குறாங்க பாபா, तुम बच्चों को किस बात में फॉलो फादर करना है? குழந்தைகளாகி நீங்கள் எந்த விஷயத்தில் பாபாவை பின்பற்ற வேண்டும்? ஃபாலோ ஃபாதர் பண்ணணும்னு சொல்லியிருக்கார் இல்லையா பாபா. இப்போ எந்த விஷயத்தில் ஃபாலோ ஃபாதர் பிரம்மா பாபாவை பின்பற்ற வேண்டும்? பதில் சொல்கிறாங்க பாபா, जैसे इस ब्रह्मा ने अपना सब कुछ ईश्वर अर्पण कर दिया. எப்படி பிரம்மா பாபா தன்னுடைய அனைத்தையுமே ஈஸ்வரனுடைய சேவையில் அர்ப்பணம் செய்துவிட்டார். பூரா ட்ரஸ்டி பன்னா, முழுமையாக ட்ரஸ்டியாகவே பிரம்மா பாபா இருந்தார். ட்ரஸ்டியாக இருந்தார் அப்படின்னா அர்த்தம் என்ன? எதுவுமே என்னுடையது கிடையாது என்ற மனப்பான்மையில் இருந்தார். அதே போல நீங்களும் ட்ரஸ்டியாக இருங்கள். कभी भी उल्टा सुल्टा खर्च कर पाप आत्मा को नहीं देना है. ஒரு பொழுதும் தேவையில்லாத ஒரு செலவுகளை செய்து பாவ ஆத்மாக்களுக்கு கொடுக்க வேண்டாம். நீங்கள் கொடுக்குற பணம் கூட, தானம் செய்யக்கூடிய பணம் கூட சரியான இடத்துக்கு போய் சேரணும், சரியான தானமாக இருக்கணும். இப்போ போதையில் இருக்கிறாங்க, குடி போதையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் தானம் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? பாவம் நினச்சி உங்களுடைய பைசா வீணான காரியத்தில் போய் பயன்பட்டுடும். அதனால தான் பாபா உங்களுடைய செல்வத்தை பார்த்து தான் தானம் பண்ணணும்னு சொல்கிறார். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன? உங்களுடைய பணம் பாரதத்தை சொர்க்கமாக்கக்கூடிய சேவையில் தான் பயன்படுத்தணும். அப்னா சப்குச் ஈஸ்வரி சேவாமே லகாவோ பூரா ட்ரஸ்டி பனோ. தன்னுடைய அனைத்தையுமே ஈஸ்வரி சேவையில் ஈடுபடுத்துங்கள், முழுமையாக ட்ரஸ்டியாக ஆகுங்கள். பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருங்கள். பாப் தேக்தே ஹேன். பாபா பார்க்குறாரா? என்ன பார்க்குறாரு பாபா? எந்த குழந்தை எவ்வளவு ஸ்ரீமத் படி நடந்து கொண்டிருக்கிறது அதையும் பாபா பார்த்து கொண்டிருக்கிறார். பாடல் இன்றைக்கு தூ பியார் கா சாகர் ஹே, நீங்கள் தான் அன்பு கடல் அப்படின்னு பாட்டோட முதலடி. ஓம் சாந்தி. பச்சோனி கீட்ட சொன்னா, குழந்தைகளே பாடல் கேட்டீர்கள். कहते हैं बाबा हम कहाँ से आए, कब आए, फिर वापस जाने की राह कैसे बोले. சொல்கிறாங்களா பாபா, நாங்கள் எங்கேருந்து வந்தோம், எப்போ வந்தோம், மறுபடியும் வீட்டுக்கு போகிறதுக்கான வழியை நாங்கள் எப்படி மறந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்களா. ட்ராமா காணுமே சம்ஜா தீஜியே. இந்த உலக ட்ராமாவை பற்றி மனிதர்களுக்கு நீங்கள் புரிய வைத்து விடுங்கள். हम कौन है, कहाँ से आए हैं, फिर कहाँ चले गए. என்ன சொல்லணும்? எல்லாரோட காதில் போட்டுடுங்கிறார் பாபா. என்ன போடுங்க? நாம் யார், நாம் எங்கேருந்து வந்திருக்கிறோம், இப்போ எங்கே போயிட்டோம், எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிய வைங்க. एक ज्ञान की बूंद तो दे दो क्योंकि ज्ञान का सागर है ना. ஞானத்தினுடைய ஒரு துளி கொடுங்க, ஒரு துளியாவது கொடுங்க, ஒரு துளியை சொல்லுங்க. ஏன்னா பாபா எப்பேற்பட்டவர், ஞான கடல் அல்லவா. अभी बच्ची जानते हैं हम आत्मा कहाँ की रहने वाली हैं. இப்போ நம்ம ஆத்மாக்கள் தெரிஞ்சிட்ருக்குறோம், நம்ம ஆத்மா எங்கே வசிக்கக்கூடியவர்கள். फिर बाप को और अपने स्वर्गों को कैसे बोले. அடுத்ததாக நம்ம பாபாவையும் நம்முடைய சொர்க்கத்தை எப்படி மறந்தோம், எப்படி இங்கே துக்கமுடையவர்கள் ஆகிவிட்டோம். இவ்வளோ துக்கமான ஆத்மாவாகி இருக்கே ஆத்மா. இந்த ரகசியத்தை காதில் போடுங்க. சில விஷயத்த காதில் போட்டுடணும்னு சொல்லுவோம் இல்லையா, நம்புகிறாங்களோ நம்பலையோ
காதில் போட்டுருங்கன்னு சொல்லுவோம், காதில் சொல்லுங்கன்னு சொல்லுவோம். அது மாதிரி பாபா என்ன சொல்கிறாரு, இந்த விஷயத்த காதில் போடுங்க. பாபா எப்பேற்பட்டவர்? ஞான கடல், பவித்திர கடல், அன்பு கடல். இப்படி ஒவ்வொரு கடலாக இருக்கார் இல்லையா பாபா. ஒவ்வொரு கடலையும் எடுத்துகிட்டு சிந்தனை பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த கடலோட ஆழத்தில் அப்போ தான் போக தெரியும். சாந்தி கடல், சுகக்கடல், சம்பத்தியினுடைய கடலாக இருக்கிறார். अभी बेहद का बाप द्वारा ये सब बातें समझते हैं. இப்பொழுது எல்லையற்ற பாபா மூலமா இந்த அனைத்து விஷயங்களையும் நாம் புரிந்திருக்கின்றோம். எந்த விஷயத்தை புரிஞ்சிருக்கிறோம்? ஆரம்பத்தில் நம்ம எங்கிருந்து வந்தோம், இடையில என்னாச்சு நமக்கு? ஜும் ராஸ்தா புல் துக்கி ஹுய் ஹே, திரும்பி செல்வதற்கான வழியை மறந்து துக்கமானவர்களாக ஆகியிருக்கிறோம். फिर बाप को कहते हैं हमको रास्ता बताओ. வழியை மறந்த காரணத்தினால தான் இப்போ பாபாவுக்கு என்ன சொல்கிறோம்? பாபா எங்களுக்கு வழி சொல்லுங்க. ஹம் அப்னி சுகதாம் சாந்தி தாமே ஜாயே. எதற்கான வழியை சொல்லுங்கள்? நாங்கள் எங்களுடைய சுகதாமத்திற்கு, சாந்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும். அதற்கான வழியை சொல்லுங்க. பாபி பேட் பத்லாத்தே ஹே. இல்லை, பாபா வந்து தான் சொல்கிறார், நாம் ஆரம்பத்தில் யாராக இருந்தோம், இடையில என்னாச்சு, நமக்கு நல்லா தான் இருந்தாங்க, இடையில என்னாச்சுன்னே தெரியல, இப்படி மாறி போயிட்டாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி பாபா என்ன சொல்கிறாரு, நீங்கள் இப்போ உங்களை நீங்களே பாருங்க. ஆரம்பத்தில் என்னவா இருந்தீங்க, இடையில உங்களுக்கு என்னாச்சு? பக்தி மார்க் எசி ஷுரு ஹுவா. பக்தி மார்க்கமும் எப்படி ஆரம்பமானது, கடைசியில் என்னாச்சு? சிருஷ்டினுடைய ஆதி மத்திய அந்திமத்தின் ரகசியம் இப்போ உங்கள் புத்தியில் பதிவாகி இருக்கின்றது. ட்ராமா என்ன? இது ட்ராமா அல்லவா? இம்மனுஷிக்கு ஜரூர் ஜானனா ஹே. இந்த ட்ராமாவை பற்றி மனிதர்கள் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அனைவருமே யார்? நடிகர்கள். जानते हैं हम आत्मा निराकारी शांतिधाम से आती है ये ठाकीधाम में. நாம் இதையும் தெரிந்திருக்கின்றோம். நாம் நிராகார ஆத்மாக்கள் சாந்தி தாமத்திலிருந்து இந்த சப்தம் நிறைந்த உலகத்துக்கு வந்திருக்கின்றோம். ஒன்று மூலவத்தனம், அடுத்து சூக்ஷ்மவத்தனம், அதுக்கடுத்து ஸ்தூலவத்தனம். மூலவத்தனத்திலிருந்து ஆத்மா இந்த சாக்கார உலகத்துக்கு வந்திருக்கின்றது, சரீரத்தை எடுத்து நடிப்பதற்காக. ஆத்மாவினுடைய ஆத்மா வசிக்கக்கூடிய இருப்பிடம் எது? சாந்தி தாமம். இந்த விஷயம் உலகத்தில் யாருக்கும் தெரியாது. ஆத்மா எங்கிருந்து வந்ததுன்னே தெரியாது, ஆத்மாவுக்கு வீடு எதுன்னே தெரியாது. இதை ஞானக்கடல் பாபா வந்து தான் புரிய வைக்கிறார். अभी समझा रहे हैं ज्ञान का सागर कहा जाता है परलौकिक परमपिता परमात्मा को. இப்போ பாபா புரிய வைத்து கொண்டிருக்கிறார். பரலோகிக்க பரம்பிதா பரமாத்மாவை தான் ஞான கடல் என்று சொல்லப்படுகிறது. எந்த மனுஷனையும் ஞான கடல் என்று சொல்ல முடியாது. இந்த மகிமை ஒரு பாபாவுக்கு பாடக்கூடிய மகிமையாகும். இது ஒரு பாபாவுக்கு மட்டும்தான் பாட முடியும் என்பதும் யாருக்கும் தெரியாது. இது விநாச காலமாகும். இந்த விநாச காலத்தில் மனிதனுடைய புத்தி எப்படி இருக்கிறது? விபரீதமான புத்தியாக இருக்கிறது. அதாவது பாபா மீது அன்பில்லாத புத்தியாக இருக்கின்றது. அபி பாப்னே துமாரா புத்தியோ அப்னி சாத் லகாயா ஹே. இப்போ பாபா வந்து நம்முடைய புத்தியினுடைய தொடர்பை தன்னோட ஏற்படுத்தி இருக்கிறார், இணைத்து கொண்டார். கி மாமேக்கும் யாத் கரோ. என்ன சொல்கிறார் பாபா? என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. நான் முஸ்லீம் தர்மத்தை சேர்ந்தவன், நான் இந்து தர்மத்தை சேர்ந்தவன், நான் புத்த தர்மத்தை சேர்ந்தவன். இது அனைத்துமே தேகத்தினுடைய தர்மமாகும். இது ஆத்மானுடைய தர்மம் கிடையாது. இதில் தேகத்தினுடைய தர்மமாகும். ஆத்மானுடைய தர்மம் எது? சாந்தி, தூய்மை. பொதுவாகவே என்ன சொல்லுவாங்க? தர்மத்தில் தான் சக்தி இருக்கிறது. எந்த தர்மத்தில் சக்தி இருக்கிறது? ஆத்மாவுடைய சுய தர்மத்தில். எந்த தர்மத்தில்? சாந்தி. நான் ஆத்மா, சாந்த ஸ்வரூப ஆத்மா என்ற நினைவில் தான் சக்தியானது கிடைக்கின்றது. ஆத்மா தோ ஆத்மா ஹி ஹே.
ஆத்மா அப்படின்னா ஆத்மா தான். பாப் சம்ஜாத்தே ஹே, பாபா புரிய வைக்கிறார். என்ன புரிய வைக்கிறார் பாபா? தேகம் உட்பட அனைத்து தர்மத்தையும் மறந்துட்டு தன்னை ஆத்மான் புரிந்து கொண்டு என்னை நினைவு செய்தால், இதான் அண்டர்லைன் பண்ணிக்கணும் நீங்கள், என்னை நினைவு செய்தால் பதீத்தத்திலிருந்து பாவனம் ஆகிவிடுவீர்கள். முக்கியமாக எதை மறக்கணும்? என்னோட தர்மம் இது, மதம் இது, என்னோட குலம் இது, இது எல்லாத்தையுமே நீங்கள் மறந்து விட வேண்டும். பாப் கேட்டே ஹேன், பாபா சொல்கிறாங்க, இந்த தேகத்தையும் மறந்துடுங்க. இது சப்கிலி பாப் கா பேகாம் ஹே, இது எல்லோருக்கும் பாபா சொல்லக்கூடிய செய்தியாகும். மே ஆத்மா ஹூம், ஹம் சப் பிரதர்ஸ் கா பாப் ஏக் ஹே, நம் அனைவருமே ஆத்மாக்கள், சகோதரர்கள். அனைத்து சகோதரர்களுக்கும் தந்தை ஒருவர்தான். ये ब्रह्मा भी कहेंगे हम आत्मा है. இந்த பிரம்மாவும் என்ன சொல்றார்? நானும் ஆத்மா தான். அப்ப அனைவருமே யாரு? சகோதரா சகோதரர்களாக ஆகிவிட்டோம். இந்த நேரம் அனைத்து சகோதரர்களும் பதீத்தமாக துக்கமாக ஆகியுள்ளார்கள். சப் காம் சிதா பர் சட் பசம் ஓ படே ஹே, எல்லா ஆத்ம சகோதரர்களும் காம சதையினால பஸ்மம் ஆகியுள்ளார்கள். जब द्वापर के आदि में रावण राज्य शुरू होता है, எப்போ துவாபர யுகத்தில் ராவண ராஜ்யமானது ஆரம்பமாகின்றது. फिर तुम वाम मार्ग में जाते हो, அப்போ நீங்கள் வாம மார்க்கத்துக்கு போயிடுறீங்க. அப்பொழுது மற்ற தர்மங்களானது ஆரம்பம் ஆகின்றது. ஆதா சமயம் तुम पवित्र रहते हो, பாதி காலம் நீங்கள் பவித்திரமாக வாழ்ந்து வரீங்க, பாதி காலம் நீங்கள் पतितम ஆகிவிடுகின்றீர்கள். இக்கி ஜனம் பாரத் மெஹி காயே ஜாத்தே ஹே, 21 ஜென்மா என்றதனுடைய மகிமை கூட பாரதத்தில் தான் பாடப்பட்டிருக்கிறது. அந்த 21க்கு மகிமை இருக்கிறது. ஒரு குமாரி அப்படின்னாலே 21 ஜென்மத்திற்கு ஒரு குமாரியால் நன்மை என்பது ஏற்படுத்த முடியும். குமாரிக்கு மதிப்பானது இருக்கின்றது. तुम भारत को क्या सारी दुनिया को उद्धार कर रहे हो, நீங்கள் பாரதத்துக்கு மட்டுமல்ல முழு உலகத்துக்குமே நன்மை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். तुम जानते हो, நீங்கள் தெரிஞ்சிட்ருக்கிறீங்க. பாபா நீங்கள் தெரிஞ்சிட்ருக்கீங்கன்னு சொல்லும்போதே நம்ம அலர்ட் ஆகிடணும். என்ன தெரிஞ்சிட்ருக்கிறீங்க? நாம் அனைவருமே ஆத்மாக்கள், ஷிவ் பாபாவுடைய குழந்தைகள். எப்பேற்பட்டவர்கள்? அனைவருமே குழந்தைகள். எப்பேற்பட்டவர்கள்? குமார் ஹீ டஹரே, அனைத்து ஆத்ம சகோதரர்களும் குமாரர்கள் என்று தான் சொல்ல முடியும். பாய் பெஹன் தப் போத்தே ஹே, அனைவருமே குமாரர்கள் தான் ஆத்ம ரீதியில். சகோதரன் சகோதரி என்று எப்போ சொல்ல முடியும்? எப்போ பிரஜாபிதா பிரம்மாவினுடைய குழந்தை ஆகின்றோமோ அப்போ நாம் யார்? சகோதரன் சகோதரி. இந்த ஞானமெல்லாம் குழந்தைகளாகிய உங்களிடம்தான் இருக்கின்றது. हम आत्मा से भाई भाई हैं, நாம் அனைவருமே யார்? ஆத்மாக்கள், சகோதரா சகோதரா. सब आपको पुकारते हैं, அனைவருமே பாபாவை அழைக்கின்றார்கள். ஏ பதீத பாவனனே வாங்க என்று அழைக்கின்றார்கள். இந்த ராவண ராஜ்யத்திலிருந்து, துக்கத்திலிருந்து எங்களை விடுவீங்கள் என்றும் அழைக்கின்றார்கள். फिर हमारा गाइड बनो, हमको वापस ले चलो. அப்புறம் என்ன சொல்கிறாங்களா? நீங்கள் எங்களுக்கு கைட் ஆகிட்டு எங்களை வாபஸ் அழைச்சிட்டு போங்க. हमारा दुख हो रो और सुख दो, எங்களோட துக்கத்தை போக்கி எங்களுக்கு சுகத்தை கொடுங்க. அபி தும் சமஸ்தி ஹோ, இதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருந்த பக்தியில் இப்போ நம்ம புரிஞ்சிட்ருக்குறோம். பாபா வந்திருக்கிறார். எதெல்லாம் கேட்டோமோ கேட்டதை விட பல மடங்கு கொடுக்கறதுக்காக பாபா வந்திருக்கிறார். நமக்கு இஸ் கலி ராவன் ராசி சுடாய் சாத்திலே சலேங்கே. பாபா எதுக்கு வந்திருக்கிறார்? இந்த கலியுகத்தினுடைய ராவண ராஜ்யத்திலிருந்து விடுவித்து நம்மை தன் கூடவே அழைத்து செல்வர். बाप जानते हैं सभी आत्मे पतित हैं, इसलिए शरीर भी पतित हैं. பாபாக்கு தெரியும் அனைத்து ஆத்மாக்களுமே பதீத்தமாக இருக்கின்றார்கள், ஷரீரமும் பதீத்தமாக இருக்கிறது.
ஆத்மாவை பாவனமாக்கி பாபா அழைத்து செல்கிறார். எங்க அழைத்து செல்கிறார்? நிர்வாண தாமத்திற்கு அழைத்து செல்கிறார். சத்யுக் ஆதி கலி अंत फिर फ्यूचर होगा सत्युग. சத்தியுகத்தினுடைய ஆரம்பம், கலியுகத்தினுடைய இறுதி. அடுத்து சத்தியுகம் என்பது என்ன? ஃபியூச்சர், நம்முடைய எதிர்காலம் எது? சத்தியுகம். இது இப்படி புரிஞ்சுக்கிறது ஈஸி தானே? பாப் சம்ஜாத்தே ஹேன், பாபா புரிய வைக்கிறார். இப்போ ராவண ராஜ்யம் ஆரம்பமானது, அப்போ நீங்கள் குழந்தைகள் பத்தித்தமாகிவிட்டீர்கள். இப்போ நான் மீண்டும் உங்களை எதிர்காலத்தினுடைய ஒரு தேவதையாக ஆக்குவதற்காக வந்திருக்கின்றேன். இஸ்மி டிஃபிகல்ட்டிக்கு கோய் பாத் நீங்க தேவதை ஆகணும், அவ்வளோதான். உங்களை தேவதை ஆக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறேன். நீங்களும் தேவதை ஆகிறதுக்காக தான் வந்திருக்கிறீங்க. மற்றபடி இல்லை கஷ்டமான விஷயம் என்பது எதுவும் கிடையாது. பாப் கேட்டே हैं तुम किस विशेष सागर से पार ले जाते हैं. பாபா சொல்றார், உங்களை நான் விஷக்கடலிலிருந்து அக்கறை கழிச்சிட்டு போகிறேன். गाते भी है नैया मेरी सभी पुकार एक बाप को. பாடல் பாடியுள்ளார்கள். படகோட்டியே, என்னுடைய வாழ்க்கை படகை கரை சேர்த்துரு என்று பாடியிருக்கின்றார்கள். हमारी नैया जो डूबी हुई हैं उनको श्री सागर में ले चलो. வாழ்க்கையினுடைய படகு மூழ்கி போயிருக்கிறது. இந்த படகு நீ என்ன பண்ண? பார்க்கடலுக்கு அழைச்சிட்டு போ. இந்த படகுலேருந்து விடுவித்து எங்களை பார்க்கடலுக்கு அழைச்சிட்டு போங்க அப்படிலாம் பாடியுள்ளார்கள். உன்கோ கிவையா பகவான் பி கேட்டே ஹேன். பாபாவி படகோட்டி என்றும் தோட்டக்காரர் என்றும் சொல்லப்படுகிறது. அபி காண்டோக்கி ஜங்கல் மே படே ஹேன். பாபா சொல்றார், இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க தெரியுமா? முள் நிறைந்த காட்டில் இருக்கின்றீர்கள். அப்புறம் என்ன சொன்னீங்க தெரியுமா? ஒன்று படகோட்டியே என்னோட வாழ்க்கை படகை கரை சேர்த்துரு, இங்கிருந்து என்னை பார்க்கடலுக்கு அழிச்சிட்டு போ அப்படின்னு சொன்னீங்க. அடுத்து என்ன சொன்னீங்க தெரியுமா? பூக்கள் இருந்த தோட்டத்துக்கு எங்களை அழைச்சிட்டு போங்க, நாங்கள் முள்ளுக்காட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க. சரி, என்னெல்லாம் சொன்னோமோ அதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கார் பாபா. தேவதாய் ஃபூல் என்ன? தேவதைகள் மலர் அல்லவா? அபிசப் ஹே காண்டே. இப்போ எல்லாருமே எப்படி இருக்கிறாங்க? முள்ளு போல இருக்காங்க. ஏன் முள்ளு போல இருக்கிறாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் துக்கத்தையே கொடுத்துட்ருக்குறாங்க. தேவதைகள் யாருக்குமே துக்கத்தை கொடுக்கறது இல்லை. அங்கே சுகமே சுகம்தான் இருக்கும். वो तो सिर्फ गाते हैं, तुम यहाँ प्रैक्टिकल सुन रहे हो. அங்கே சுகமே சுகம் இருக்குன்னு பாடிக்கிறாங்க உலகத்தில். ஆனால் இங்கே நீங்கள் ப்ராக்டிக்கலாக எல்லாமே கேட்டுட்ருக்குறீங்க. பாபா எப்பேற்பட்டவர்? சத்தியமானவர். சத்தியமான பாபா சத்தியமான விஷயத்தை நமக்கு சொல்லிட்டுருக்கிறார். நம்ம தேவதைகளை தான் இருந்தோம். இடையில என்ன ஆகி போச்சுன்னே தெரியல, எப்படி இப்படி ஆனோன்னே தெரியல, இப்படி ஆயிருக்கோங்கிறதே தெரியாமல் போச்சு. எல்லாத்தையும் அந்தளவுக்கு மறந்து போயிட்டோம். இப்போ பாபா வந்து என்ன பண்ணுறாரு? ஒவ்வொன்றா புரிய வச்சு நினைவுபடுத்துகிறார். தேவதையாக இருந்தீங்க அப்படிங்கிறதுல பாபா என்ன பண்ணுறாரு? நினைவுபடுத்துகிறார். பாரதவாசிகள் ராவணனை எரிச்சுட்டே இருக்காங்களா? ஜப் தக் உன்கா வினாஷ் நஹீ ஹுவா ஹை. எரிச்சுட்டே இருக்காங்கன்னா அந்த ராவணன் அழியறதே கிடையாது. அது பொருளாக இருந்தால் தானே அழியும். ராவணன் என்பது ஒரு பொருள் இல்லையே. எரிச்சிருந்தா ஒரு பொருளாக இருந்தால் அது எப்போ வேணா இருக்கும், எரிஞ்சு போயிருக்கும். சத்தியமே தோடி ஹர் வருஷம் சலாயிங்க. இப்போ ராவணனை எரிக்கிறது போல சத்தியத்தில் ஒவ்வொரு வருஷமும் எரிப்பார்களா? அங்கே ஒரு பொழுதும் எரிக்க மாட்டார்கள். இங்கே எரிக்கிறாங்க அப்படின்னா ராவணனை, இது பக்தி மார்க்கத்தினுடைய வழிமுறை. அபி ராவன் கா ராஜ்ய கலா சொன்னஹே. இப்போது ராவண ராஜ்யமானது அழிய போகின்றது, முடிய போகின்றது. பக்தி மார்க்கத்தில் ஒவ்வொரு வருஷமும் ராவணனை எரித்தாலும் அந்த ராவணன் சாகிறதே இல்லை. அபி ராவன் துமாரி ஆகி ஜெசி மறுகையாகி. ஆனால் இப்போ உங்கள் முன்னால் ராவணன் இறந்து போனது போல தான். இறந்து போயிடுச்சு அவங்க முன்னாடி ராவணன். தும் ஜான்டி ஹோ. பாபா சொல்ல நீங்கள் தெரிஞ்சிட்ருக்கிறீங்க, இந்த ராவண ராஜ்யமானது அழிய போகின்றது.
पांच भूतों का सिर काटा जाता है. 5 பூதங்களுடைய தலையை வெட்டப்படுகிறது. पहले पहले काम की सिर को काटते हो. 5 பூதம்னா என்ன? 5 விகாரம். அந்த 5 விகாரத்தை பாபா என்ன சொல்லார்? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பூதம். 5 பூதத்தினுடைய தலையை இப்போ நீங்கள் வெட்டுறீங்க. முதல் எந்த தலையை வெட்டினீங்க? ராவணனுடைய முதல் தலை இது காம விகாரம் என்ற தலையை ஃபர்ஸ்ட் வெட்டினீங்க. ஏன்னா காமம் தான் மிகப்பெரிய எதிரியாகும். बाप कहते हैं इन 5 भूतों पर विजय पाने से ही तुम विश्व पर जीत पाएंगे. பாபா சொல்றார், இந்த 5 பூதத்தை நீங்கள் வெற்றி அடைந்து விட்டால் விஸ்வத்தையே வெற்றி அடைந்து விடுவீர்கள். மனுஷிய खुद भी कहते हैं हम पतित है. மனிதர்கள் தானே சொல்றாங்க, நாங்கள் பத்தித்தமாக இருக்கிறோம். ஆத்மாவும் பகவானை எப்படி அழைக்கின்றது? பத்தித்த பாவனனே வாங்க. ஹே பாபா படகோட்டியே, கருணை உள்ளம் கொண்டவரே வாங்க அப்படின்னு ஆத்மா பகவானை அழைக்கின்றது. பாபா சொல்கிறாங்க, நான் கல்பா வரேன். ஆனால் எப்படி வரேன் இது யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சுட்டு நீங்கள் தான் என்ன பண்ணணும்? தெரியப்படுத்தணும். புரிஞ்சுட்டு நீங்கள் தான் என்ன பண்ணணும்? புரிய வைக்கணும். கீதா மே பி ஹே, கீதையிலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பகவான் ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்தார். ஆனால் அந்த பகவான் யார், அவர் எப்போ வந்தார், இது யாருக்கும் தெரியாது. கீதையை சொன்னது கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி கீதையே கண்டனம் பண்ணிட்டாங்க. துவாபர யுகத்தில் கிருஷ்ணர் வந்ததா காட்டப்பட்டிருக்கிறது. துவாபர யுகத்தில் கிருஷ்ணர் என்ன பண்ணினாரு? மனிதர்கள் இதை பற்றிலாம் புரிந்து கொள்வதில்லை. பில்குல் ஹி ஆன்ரைட்டியஸ் ஹே, முற்றிலுமே மனிதர்களுடைய நடைமுறைகள் எப்படி இருக்கிறதா? அன்ரைட்டியஸாக இருக்கிறது, நேர்மையற்றதாக இருக்கிறது. சத்தியுகத்தில் எல்லாமே ரைட்டியஸ். என்ன பேர் என்ன? சத்தியுகம். சத்தியமான பாதையில் தான் வாழ்க்கையே போய்கொண்டிருக்கிறது. அபி தும் அன்ரைட்டியஸ் சே ரைட்டியஸ் பன்டே ஹோ. இப்போ குழந்தைகள் நீங்கள் நேர்மையற்ற நிலையிலிருந்து நேர்மையான நிலை உடையவராக ஆகி கொண்டிருக்கின்றீர்கள். நான் தன்னை தேகம் நினைச்சது கூட அன்ரைட்டியஸ் தானே. இப்போ தன்னை ஆத்மா நினைக்கிறதா என்ன? சரியான பாயிண்ட்டு, சரியான முறை. பாப் சம்ஜாத்தே ஹே, பாபா புரிய வைக்கிறார். தும் ஹி சம்பூர்ண நிர்விகாரி பூஜிட்டே. என்ன புரிய வைக்கிறார் பாபா? நீங்கள் தான் சம்பூர்ண நிர்விகாரி பூஜ்ய ஆத்மாவாக இருந்தீர்கள். இப்போ உங்களை பாருங்கள் எப்படி இருக்கீங்கன்னு. அப்படி இருந்த நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்கன்னு பாருங்கள். நீங்களே இப்போ விகாரிகளாக பூஜாரிகளாக ஆகிவிட்டீர்கள். सत्य में 8 जन्म, फिर त्रेता में 12 जन्म लेते हो. சத்தியுகத்தில் 8 பிறப்பு எடுக்கிறீங்க, திரேதா யுகத்தில் 12 பிறப்பு எடுக்கிறீங்க. பாபா தான் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? தும் பத்தித் கேசி பன்னி ஹோ, கப்சி கிரே ஹோ. நீங்கள் பத்தித்தமாக எப்படி ஆனீர்கள்? எப்படி விழுந்தீங்க? எப்படி நீங்கள் கீழான நிலைக்கு வந்தீங்க? அதெல்லாம் பாபா தான் சொல்கிறார். இந்த சிருஷ்டியானது சக்கரம். சக்கரம், சிருஷ்டி என்பது ஒரு சக்கரம். இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. முழு உலகத்தினுடைய ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, ஆதி மத்திய அந்திமத்தின் ரகசியத்தை பாபா புரிய வைக்கிறார். எல்லாமே பாபா புரிய வைக்கிறார். ஆனால் அனைவருமே ஒன்று போல புரிந்து கொள்வதில்லை. எல்லாருமே எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்றார் பாபா? நம்பர் வாராக. बाप कहते हैं मैं आकर किंगडम स्थापन करता हूँ. பாபா சொல்றார், நான் வந்ததா சாம்ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கின்றேன். अब तुमको सर्वगुण संपन्न बनना है. நான் சாம்ராஜ்யத்தை சத்தியுகத்தை ஸ்தாபனை பண்ணிடுவேன், சொர்க்கத்தை. ஆனால் இப்பொழுது நீங்கள் சர்வ குணங்களிலும் சம்பன்னமானவராக ஆக வேண்டும். ஏன் ஆக வேண்டும்? சர்வ குணங்களிலும் சம்பன்னம் ஆனால்தான் சத்தியுகத்துக்கு நீங்கள் போக முடியும்.
சம்பன் ஆகலைன்னா சத்தியுகத்துக்கு போக முடியாது. பன்னா யஹா ஹே, இங்கே தான் நீங்கள் சர்வ குணங்களிலும் நிறைந்தவராகணும். அப்போ தான் எதிர்காலத்தில் நீங்கள் சத்தியுக சாம்ராஜ்யத்தை ஆட்சி பண்ண முடியும். பாபா சொல்றார், வினாஷ் பி தேக்கேங்கே ஜரூர், வினாசத்தையும் அவசியம் பார்ப்பீர்கள். ஸ்தாபனையும் நடந்து கொண்டிருக்கிறது, வினாசமும் நடைபெறும், அந்த வினாசத்தையும் அவசியம் பார்ப்பீர்கள். तुम प्रैक्टिकल में अपना पार्ट बजाएंगे, நீங்கள் ப்ராக்டிக்கலாக உங்களோட பார்ட்டை ப்ளே பண்ணுவீங்க. तुमको थोड़ी पता पड़ता आगे क्या होगा, உங்களுக்கு தெரியுமா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியுமா? எதுவுமே தெரியாது. எப்போ நடக்கிறதோ அப்போ தான் தெரியும். तुमको टोटल बताया जाता है, स्थापना और विनाश होना है. பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கு டோட்டலாக எல்லாமே புரிய வைக்கப்பட்டிருக்கு. ஒன்று ஒன்றாலாம் சொல்லலையா பாபா, எல்லாமே புரிய வச்சுட்டேன்னு சொல்கிறார். ஸ்தாபனை மற்றும் வினாசம் எப்படி நடக்க போகுது, இது எல்லாமே உங்களுக்கு புரிய வச்சாச்சு. வினாசம் எப்படி நடக்கும்? கேள்வி வருதா? கேள்வி கேட்குறீங்களா? வினாசம் எப்படி நடக்கும்னு கேள்வி கேட்குறீங்களா? அது எப்போ நடக்குமோ வினாசம், அப்போ நீங்கள் பார்ப்பீங்க. அது சொல்கிற விஷயம் கிடையாது, எல்லாமே சொல்லிட்டாரு, எப்படி நடக்குங்கிறதையும் சொல்லிட்டார். அதை நீங்கள் எப்போ நடக்குமோ அப்போ நீங்களே பார்ப்பீர்கள். திவ்ய திருஷ்டி வினாஷ் து தேக்கா ஹே, காட்சி மூலமாகவும் வினாசத்தை பார்த்துள்ளீர்கள். ஆரம்ப காலத்துலலாம் நிறைய பேர் டிரான்ஸில் போனவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் டிரான்ஸ்லேயே வினாசத்தையும் பார்த்துருக்குறாங்க. ஆகிச்சல் ப்ராக்டிக்கல் மே பி தேக்கிங்க, காட்சியாக பார்த்தவர்களும் ப்ராக்டிக்கலாக போக போக பார்ப்பீர்கள். காட்சியை பார்த்தவர்களும் ப்ராக்டிக்கலாக பார்ப்பாங்க, காட்சியை பார்க்காதவர்களும் ப்ராக்டிக்கலாக அழிவு காட்சியை பார்ப்பீர்கள். ஸ்தாபனையினுடைய காட்சியையும் கூட பார்த்துள்ளீர்கள். சொர்க்கம் எப்படி இருக்கும், சொர்க்க ஸ்தாபனை எப்படி இருக்கும், அதையும் கூட பாபா பல குழந்தைகளுக்கு காட்சியாக காட்டியிருக்கிறாரு. அதையும் ப்ராக்டிக்கலாக பார்ப்பீங்க. பாக்கி ஜாஸ்தி தியான் மீ ஜானா பி டீக் नहीं है, அதிகமாக டிரான்ஸில் போகிறது கூட சரியில்லை, டிரான்ஸில் போயிட்டு காட்சிகளே பார்ப்பது கூட சரி கிடையாது. फिर வைகுண்ட में जाकर डांस करने लग पड़ते हैं, டிரான்ஸில் போகிறாங்கன்னா வைகுண்டத்தினுடைய காட்சி, சொர்க்கத்தினுடைய காட்சி அதெல்லாம் பார்க்குறப்போ அங்கே என்ன இருக்கும்? முக்கியமாக சத்தியுகத்தில் ஆடல் பாடல் இருக்கும் இல்லையா, அங்கே ஆடல் பாடல் செய்கிற மாதிரி டிரான்ஸில் காட்சி பார்க்குறவங்க என்ன பண்ணுறாங்களா? டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்களா? ஆரம்ப காலத்துலலாம் பாபா கூட இருந்தப்போ டிரான்ஸில் போனவங்களாம் ஒரு இடத்துல உட்காந்துலாம் காட்சியை பார்க்க மாட்டாங்க. ஆரம்பம்தான் ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க, அந்த காட்சியெலாம் பார்த்துட்டு வரத்துக்குள்ளே அவங்க எங்கெங்கேயோ போயிட்டு வந்துடுவாங்க. ஸ்தூலத்துலேயே கிருஷ்ணரோடு சேர்ந்து டான்ஸ் பண்ணுற மாதிரி, புல்லாங்கையில் கையில் பிடிச்சிட்டு டான்ஸ் பண்ணுற மாதிரிலாம் டான்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் காட்சிகளை பார்த்துருக்குறாங்க. பாபா சொல்கிறார், அந்த டிரான்ஸில் போகிறாங்க இல்லையா, காட்சி பார்க்குறாங்க இல்லையா, அதில் ஞானமும் இல்லை யோகமும் இல்லை. அப்படி டிரான்ஸில் போகிறவங்க ஞான யோகத்திலிருந்து இந்த ரெண்டிலிருந்தும் வஞ்சிக்கப்பட்டு விடுகிறார்கள். தியான் में जाने की कोई दरकार नहीं है, டிரான்ஸில் போகணுங்கிற அவசியமே இல்லை. ये तो भोग सिर्फ लगाया जाता है, டிரான்ஸ் அப்படிங்கிற ஒரு பாட்டையும் வைக்கப்பட்டிருக்கிறது. போக வைப்பதற்காகத்தான் டிரான்ஸோட பாட்டானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தும் பிராமன் வஹான் ஜாத்தி ஹோ, நீங்கள் பிராமணர்கள் அங்கே போகிறீங்க. எங்கே போகிறீங்க? காட்சியில் எங்கே போய் பார்க்குறாங்க? சூக்ஷ்ம வத்தனத்தில். புத்தி எங்கே போகுது? சூக்ஷ்ம வத்தனத்துக்கு. பாபா என்ன பண்ணுறாரு? சூக்ஷ்ம வத்தனத்துக்கு அந்த டிரான்ஸில் போகக்கூடிய சகோதரிகளுடைய புத்தி லைனை பாபா இழுத்துடுறார். பிராமணர்கள் நீங்கள் அங்கே போகிறீங்க. देवताओं और ब्राह्मणों की महफिल लगती है, அங்கே தேவதைகள் மற்றும் பிராமணர்களுடைய சந்திப்பானது நடைபெறுகிறது. यहाँ तुम पियर घर में बैठी हो, இங்கே நீங்கள் எங்கே இருக்கீங்க தெரியுமா? அப்பா வீட்டில் இருக்கிறீங்க. फिर तुमको लायक बनाया जाता है, சங்கமயுகம் என்பது அப்பா வீடு. அப்பா வீட்டில் தான் ஒரு குழந்தைய லாயக் ஆக்குவாங்க.
எல்லாம் சொல்லி கொடுப்பது, கற்றுக் கொடுப்பது, ஒரு குழந்தையை உருவாக்குறதெல்லாம் எங்கே? அப்பா வீட்டில் தான். அப்போ சங்கமயத்தில் தான் பாபா என்ன பண்ணுறாரு? திருத்த வேண்டியதெல்லாம் திருத்துறாரு, மாற்ற வேண்டியதெல்லாம் மாற்றுறாரு. இதெல்லாம் கொண்டு வரணுமோ அதெல்லாம் கொண்டு வர வைக்கிறாரு. எல்லாமே எங்கே செய்யப்படுகிறது? அப்பா வீட்டில். இங்கே உங்களை லாயக்காக்கப்படுகிறது எதற்காக? விஷ்ணுபுரி ஜானே கிளியே, விஷ்ணுபுரி போவதற்காக இங்கே உங்களை லாயக்காக்கப்படுகிறது. உதாரணமும் சொல்றாரு பாபா, कन्या की जब सहाय करते हैं तो उनको समझाया जाता है ससुर घर में कैसे चलना, सबसे प्यार से चलना, झगड़ा नहीं करना. ஒரு கன்யாவுக்கு நிச்சயம் செய்த பிறகு, திருமணத்துக்கான நிச்சயம் செய்த பிறகு அந்த கன்யாவுக்கு வீட்டில் அம்மா அப்பா புரிய வைப்பாங்க. அடுத்து நின்று இங்கேருந்து மாமியார் வீட்டுக்கு போயிடுவேன். மாமியார் வீட்டில் போய் எப்படி இருக்கணும்? எல்லாரோட அன்பாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும், யாரோடையும் சண்டை போடக்கூடாது. இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அப்பா வீட்டில் ஒரு கன்யாவுக்கு புரிய வைப்பாங்க, சொல்லி கொடுப்பாங்க. ஏபி ஹூபஹு ஐசே ஹே. இதை சொல்லிட்டு என்ன சொல்கிறார் தெரியுமா பாபா? இதுவும் அதே போல தான். இதே போல் ஒரு கன்யாவை அப்பா வீட்டில் எப்படி ரெடி பண்ணி மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்களோ அதே போல தான் ஏதோ நம்ம எங்கே இருக்கிறோம்? சங்கமிகம் என்ற அப்பா வீட்டில் இருக்கிறோம். பாப் कहते हैं तुमको सर्वगुण संपन्न यहाँ बनना है. பாபா என்ன சொல்கிறார்? அப்பா வீட்டில் இருக்கிற அப்பா என்ன சொல்கிறாரு? இங்கேயே நீங்கள் குழந்தைகள் சர்வ குணங்களிலும் சம்பன்னம் ஆக வேண்டும். இங்கே ஆகலைன்னா அங்கே போய் கஷ்டப்படுவீங்க. ஒரு பெண்ணுக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்க அப்பா அம்மா? இங்கே நீ எதுவும் கற்றுக்கலன்னா போகிற இடத்துல போய் கஷ்டப்படுவ, போகிற இடத்துல போய் நீ நிறைய திட்டு வாங்குவ. அப்படி தானே சொல்லி சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்க. எல்லா விஷயங்களையும் கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ண வைப்பாங்க. அதுபோல் பாபா என்ன சொல்கிறார்? இங்கேயே எல்லாத்தையும் கொண்டு வந்துடுங்க. அங்கே போய் நீங்கள் எதையும் செய்ய முடியாது. இங்கே கொண்டு வரலன்னா அங்கே உங்களுடைய பதவி சாதாரணமாயிடும். சொர்க்கத்தில் எந்த சண்டை சச்சரவு இருக்காது. அபித்தும் விஷ்ணுபுரி சசுருகர் ஜாத்தி ஹோ. இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் விஷ்ணுபுரி என்ற மாமியார் வீட்டுக்கு போறீங்க. வஹாஹி மகான் வைஷ்ணவ். அங்கே இருக்கக்கூடியவர்களே என்னவென்று சொல்லப்படுகிறது? மகான் வைஷ்ணவர்கள். சாதாரண வைஷ்ணவ அல்ல, மகான் வைஷ்ணவர்கள். அவ்வளவு பவித்திரமாக இருக்கு அந்த உலகம். அதனால் ஒன்றேசே வைஷ்ணவ சிருஷ்டி பர் ஓத்தி நெய்ய. அவர்களை போல வைஷ்ணவர்கள் இந்த சிருஷ்டியில் இப்போ யாரும் இல்லை. அவ்வளவு தூய்மையானவர்கள், தெய்வீக குணங்கள் நிரப்பப்பட்டவர்கள். வைஷ்ணவ தேவதாயை விகாரமே தோடி ஜாத்தே ஹே. வைஷ்ணவர்களாக இருக்கக்கூடிய தேவதைகள் ஒருபோதும் விகாரத்துக்கு வசமாகுவது இல்லை. விகாரத்துக்கு வசமாவது என்பது ஹிம்சையான செயலாகும். அதனால தான் பாபா என்ன சொல்றார்? விகாரத்தை விட்டுடுங்க. இந்த ஒரு ஹிம்சையான காரியம் கூட செய்யாதீங்க. ஹிம்சையான காரியம் எல்லாம் என்ன எப்பேற்பட்ட காரியம்? பாவ செயல் தானே. விகாரத்துக்கு அடிமையாகுவது என்பது பெரிய பாவ செயலாகும். அந்த பெரிய பாவ செயலை ஃபஸ்ட்டு விட்டுடுங்க. தலை எந்த தலையை விட்டணும்? ராவணனுடைய தலையில் காமம் என்ற தலையை வெற்றி விட வேண்டும். கஹா ஜாத்தா ஹே அஹிம்சா பரமோ தேவி தேவதா தரம். சொல்லப்பட்டிருக்கிறது. அஹிம்சி என்பது தேவி தேவதைகளுடைய பரம தர்மம். அஹிம்சா பரமோ தேவி தேவதா தர்மம். தேவதைகள் என்றாலே அஹிம்சி உடையவர்கள். அபித்தும் ஜான்டி ஹோ. இப்போ குழந்தைகள் நீங்கள் தெரிஞ்சிட்ருக்கிறீங்க. எங்கே இருக்கீங்க குழந்தைகள்? இப்போ நீங்கள் தந்தையினுடைய வீட்டில். அடுத்து நீங்கள் போகிறதுக்கு எங்கே போகிறதுக்கு தயாராகணும்? விஷ்ணுபுரிக்கு போக வேண்டும். அதற்கு நீங்கள் அப்பா வீட்டில் தான் தயாராகணும். ஜான்தி ஹோ வஹா புத் சுக்கு ஹோத்தா ஹே. தெரியும் உங்களுக்கு. விஷ்ணுபுரிக்கு போயாச்சு அப்படின்னா அங்கே எல்லாமே எப்படி இருக்கும்? சுகமே சுகம்தான். शादी की पहले कन्या फटा हुआ कपड़ा पहनती है. तुम्हारे पास भी अभी क्या है?
திருமணம் ஆகிறதுக்கு முன்னால ஒரு கன்னியா சாதாரண ஆடை தான் உடுத்தி இருப்பார்கள். அதுபோல பாபா என்ன சொல்றாரு, இப்போ உங்கள்கிட்ட என்ன இருக்கு, என்ன வச்சிருக்கிறீங்க? ஒண்ணுமே இல்லை இல்லையா? ஏதோ டிக்கர் பித்தர் ஹே. அப்படியே உங்களிடம் இருந்தாலும் கூட அது எல்லாமே கல் போல தான். உங்கள்கிட்ட நிறைய கோடி லட்சம் இருந்தாலும் அது எப்பேற்பட்டது? கல் போல தான். ஏன் तुमको कोई भी जेवर आदि पहनने की दरकार नहीं है. இங்கே நீங்க எந்த ஆபரணங்களையும் அணிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. அப்பா வீட்டில் இருக்கிற கன்னியா எப்படி இருப்பாங்க? எல்லா நகையெல்லாம் போட்டுக்க மாட்டாங்க இல்லையா? திருமணம் ஆனதுக்கு பிறகுதான் எல்லா நகைகளும், அந்த திருமணம் ஆனதுக்கு பிறகுதான் அந்த கன்னியா எல்லா ஆபரணங்களையும் அணியக்கூடியவராக இருக்கிறாங்க. அப்பா வீட்டில் இருக்கிற வரைக்கும் சிம்பிளாக இருப்பாங்க. அதுபோல் பாபா என்ன சொல்றாரு, இப்போ சிம்பிளாகவே இருங்க. இப்போ எல்லா நகையும் போட்டுக்கணும்னு ஆசைப்படாதீங்க. அங்கே போன பிறகு உச்சந்தாலிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆபரணமே ஆபரணம் தான். ஆபரணத்துக்கு அளவே இருக்காது. அவ்வளவு ஆபரணங்களும் எப்படி இருக்கும்? தங்கத்தால், வைரத்தால் சொல்ல முடியாத அளவுக்கு நகைகள் அங்கே நீங்கள் அணிந்திருப்பீங்க. परंतु केटी गृहस्थ में रहना है, शादी आदि में जाना पड़ता है. பாபா என்ன சொல்லிட்டாரு, நகையெல்லாம் போட்டுக்காதீங்க, அவசியம் இல்லை, சிம்பிளாக இருங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனால் குழந்தைகள் என்ன சொல்கிறாங்களா, பாபா நாங்கள் குடும்பத்தில் இருக்கிறோமே, திருமண நிகழ்ச்சிக்கெல்லாம் போக வேண்டியதாக இருக்கே, அதனால் நகை நட்டெல்லாம் போட்டுக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்கிறாங்களாம். உடனே பாபா என்ன சொல்கிறார், அப்படியா, பரவாயில்ல போட்டுக்கோங்க, நான் ஒன்றும் தடை சொல்லலை, நான் தடை விதிக்கலைன்ட்டார் பாபா. நீ தூக்கி விதவா ஜீவன் நீ பண்ணிட்டியே. நீங்கள் ஆபரணங்கள் நகையெல்லாம் போட்டுக்காமல் போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க பார்க்குறவங்க, ஏன்னா விதவை போல் இருக்கியே, ஒன்றும் நகை நட்டு போடாமல் வந்திருக்கியேன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி கெட்ட பேரெல்லாம் வாங்கக்கூடாது. அதனால் பாபா என்ன சொல்கிறாரு, பேரை கெடுத்துறாதீங்கன்னு சொல்கிறார். என்ன வேணால் போட்டுக்கோங்க, எவ்வளோ நகை போடணுமோ போட்டுக்கோங்க, ஆனால் தன்னைத்தானே ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைவு செய்யுங்கள். இதை மறந்துடாதீங்க. நகை நட்டை போட்டு தேகாபிமானம் வந்துடக்கூடாது இல்லையா? அதில் கவனமாக இருங்கன்னு சொல்கிறார் பாபா. ஜாவு பல் கஹாம்பி ये मंत्र याद रखो. எங்கே போகணுமோ போங்க, ஆனால் பாபா கொடுத்த மந்திரத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அப்படின்னு பாபாவை மறந்துடாதீங்க. ये परीक्षा लो हम याद में रहते हैं. தன்னைத்தானே பரீட்சை பண்ணி பாருங்க, நான் பாபா நினைவில் இருக்கிறேன்னா, இல்லை அங்கே எங்கே போகிறேன்னு சொல்லி பாபா நினைவு எனக்கு மறந்து போயிடுதான், தன்னை சோதனை பண்ணி பாருங்க. हम जाते बाबा की डायरेक्शन से उनकी साथ भी थोड़ा निभाना है. நீங்கள் போகிறதே பாபாவோடைய டைரக்ஷன் படி தான். அதில் போகிற இடத்துலையும் எப்படி இருக்கணும், பாபா நினைவில் இருக்கணும். நீங்கள் உங்களுடைய சொந்த பந்தம் வேலை எல்லாத்தையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். அதே நேரத்தில் எதை முக்கியமாக மெயின்டைன் பண்ணணும், பாபாவுடைய நினைவை தான். கை காரியம் பண்ணணும், மனசு பாபா நினச்சிட்டே இருக்கணும். तो समझेंगे ये मजबूत है. உங்களை பார்த்து அப்படி நீங்கள் பாபா நினச்சிங்கன்னா உங்களை பார்த்து புரிஞ்சுக்குவாங்க, இவங்க இவங்களுடைய மார்க்கத்தில் உறுதியாக இருக்காங்க, இவங்களை மாற்ற முடியாதுன்னு புரிஞ்சுக்குவாங்க. जेवर आदि पहन शादी पर बल जाओ, इकट्ठे रहो लेकिन महावीर बनना. மீண்டும் பாபா சொல்றார், ஆபரணங்கள் எல்லாம் அணிந்து கொண்டு திருமண நிகழ்ச்சிக்கு போகணுமா, போங்க, சேர்ந்து இருங்க, கணவன் மனைவியாக சேர்ந்து இருங்க, ஆனால் எப்படி இருங்க, மகாவீரராக இருங்க, தூய்மையாக இருங்க. சேர்ந்து இருந்தாலும் எப்படி இருக்கணும், தூய்மையாக இருக்க வேண்டும். அவங்கள தான் என்ன சொல்லப்படுது, மகாவீர். நீங்கள் கடைப்பிடிக்கக்கூடிய தூய்மையான உலகத்தை நிலைநாட்டுவதற்கு சேவா பண்ணுது. அது மட்டுமல்ல, உங்கள் ஆத்மா பத்தித்த நிலை அடைவதிலிருந்து நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய தூய்மை என்ன பண்ணுது, காப்பாற்றப்படுகிறது. सन्यासी को भी दिखाते हैं ना, गुरु ने वेश्या के पास भेज दिया, सरप के पास भेज दिया. சன்னியாசிகளையும் காட்டியிருக்கின்றார்கள். ஒரு குரு என்ன பண்ணினாரா,
தன்னிடம் அந்த சிஷ்யனை பக்குவப்படுத்துறதுக்காக, சோதித்து பார்ப்பதற்காக, பக்குவப்படுத்துவதற்காகவும், அந்த சிஷ்யனை சோதித்து பார்ப்பதற்காகவும் குரு என்ன பண்ணாரா? வேசிகள்கிட்ட அனுப்பினாரா? பாம்புகள் இருக்கிற இடத்துக்கு அனுப்பினாரா? जो बहादुरी से पास हो दिखाते हैं, அப்படிலாம் அனுப்பி அதிலெல்லாம் கூட யார் பாஸ் ஆகிட்டு வராங்க, கடந்து வராங்க, வெற்றி அடைஞ்சு வராங்க, அந்த சிஷ்யனை தான் குரு என்ன பண்ணுவாரா? தன்னுடைய சிஷ்யனாக ஏற்றுக்கொள்வார். அப்படிலாம் உலகத்தில் இருக்கிறது. யார் துணிவோட எல்லாவற்றையும் கடந்து வருகின்றார்களோ அவர்களைத்தான் மகாவீர் என்று சொல்லப்படுகிறது. சுய கட்டுப்பாடு வேணும். அங்கே போனேன் இங்கே போனேன், மனசு மாறிச்சு, அவங்கள பார்த்தேன் இவங்கள பார்த்தேன், எனக்கும் ஆசை வந்துருச்சு, அப்படிலாம் இருக்கக்கூடாது. बाप की याद में रहेंगे तो फिर कोई कर्म इंद्रियां से चंचलता नहीं होगी. பாபாவுடைய நினைவிலேயே இருக்கும் பொழுது எந்த விதமான கர்ம இந்திரியங்களும் சஞ்சலப்படாது. பாப்கோ பூலோ கர்ம இந்திரியா சஞ்சல் ஹோகி. பாபா நினைவு மறந்து போய்விட்டால் கர்ம இந்திரியங்கள் சஞ்சலம் ஆகும். விஸ்வ கி து மாலிக் பன்டி ஹோ, ये कम बात है क्या? பாபா கேட்குறாங்க, விஸ்வத்துக்கே நீங்கள் எஜமானனாக போகிறீங்களே, இதென்ன சாதாரணப்பட்ட விஷயமா? நினச்சி பாருங்க. சன்னியாசிகளுக்கு இந்த விஷயங்களை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது. பகவான் வாச், பகவானுடைய மகா வாக்கியம், நான் உங்களுக்கு ராஜயுகத்தை கற்றுக் கொடுக்கின்றேன். எதுவரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களோ அதுவரை ஞான அமிர்தத்தை பருகிக்கொண்டே இருங்கள், அதுவரை ஞானத்தை கேட்டுக்கொண்டே இருங்கள். நீங்கள் ஞான அமிர்தத்தை பருகிக்கொண்டே இருந்தால், ஞானத்தை கேட்டுக்கொண்டே இருந்தால் என்னாகும்? ராஜதானி ஸ்தாபனை ஆகிவிடும். குழந்தைகளுக்கு அடிக்கடி போதனை செய்யப்படுகிறது. ஒரு பாபாவை நினைவு செய்யுங்கள், தெய்வீகமான லட்சணங்களை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த இடத்துல பாபா என்ன சொல்றாரு? பொதுவாக நடத்த சரியில்லை, செய்யக்கூடிய வேலை சரியில்லை அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? நடத்த சரியில்லாத போது லட்சணத்தை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பாபா இங்கே என்ன லட்சணத்தை கொண்டு வர சொல்றாரு? தெய்வீக லட்சணங்களை கற்றுக்கொள்ளுங்கள். குணங்கள் வரும்பொழுது தான் என்னாகும்? தெய்வீக லட்சணங்கள் வரும். எந்த பாவகர்மாவும் செய்யாதீங்க. பாவகர்மா செய்கிறது யாரோட வேலை? அசுரர்களுடைய வேலையாகும். நீங்க தேவதை ஆயிட்டு இருக்கிறீங்க, அசுர வேலை பண்ணினீங்கன்னா தேவதை எப்படி ஆக முடியும்? நீங்க தேவதை ஆயிட்டிருக்கிறீங்க, அதனால் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். அனைத்தை விட பெரிய முள் எது? காம விகாரம். आदत पड़ी हुई है तो घड़ी घड़ी गिर पड़ते हैं. சில பேருக்கு அடிக்கடி கீழே விழுறதே பழக்கமாயிடுது. பழக்கமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்களா? அடிக்கடி கீழே விழுந்துடுறாங்களா? மாயை என்ன பண்ணுது? ஓங்கி ஒரு அறை கொடுக்குது. ஓங்கி ஒரு அறை விட்டதுமே மூச்சு அடைந்து விடுகிறார்கள். அதனால தான் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆச்சரியமாக கேட்குறாங்க, ஆச்சரியமாக சொல்கிறாங்க, அப்புறம் ஆச்சரியமாகவே சென்று விடுகிறார்கள். பாபா சொல்கிறார், நீங்கள் ஒரு பாபாவுடையவர் ஆயிட்டீங்க, அனைத்தையுமே ஈஸ்வரனுக்கு கொடுத்து விட்டீர்கள். அதனால் நீங்கள் யார்? ட்ரஸ்டி ஆயிட்டீங்க. எல்லாமே பாபாவுடையது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் எப்படி இருக்கணும்? ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். பாபாவை பார்க்குறாராம், हमको सब कुछ अर्पण कर हमारे श्रीमत पर कैसे चलते हैं. அனைத்தையுமே பாபாவுக்கு அர்ப்பணம் பண்ணி எப்படி ஸ்ரீமத் படி நடக்கிறாங்க, எவ்வளவு ஸ்ரீமத் படி நடந்துட்டு இருக்கிறாங்க, இது பாபா பார்க்குறாரு. உங்களுடைய செல்வத்தை பாவ ஆத்மாக்களுக்கு தானம் பண்ணாதீங்க, செலவு பண்ணாதீங்க, உல்டா சுல்டாவா செலவு பண்ணாதீங்க.
ஆரம்பத்தில் பிரம்மா பாபா ட்ரஸ்டியாகி காட்டினார் இல்லையா, எல்லாவற்றையுமே பிரம்மா பாபா என்ன பண்ணிட்டாரு, ஷிவ் பாபாவுடைய சேவையில் அர்ப்பணம் பண்ணிட்டு பாபா என்ன ஆயிட்டாரு, ஃப்ரீ ஆயிட்டாரு, ட்ரஸ்டி ஆயிட்டாரு. பஸ் கிஸ்கோ பி குச் நஹீ தியா, யாருக்கும் எதுவுமே பாபா கொடுக்கல. அப்படின்னா அவங்கள பாபாவுடைய லௌகீக மகள் இருந்தாங்க, அவங்களுக்கு கூட பாபா எதுவுமே கொடுக்கல. எல்லாவற்றையுமே ஷிவ் பாபாவுடைய காரியத்தில் பாபா அர்ப்பணம் பண்ணிட்டாரு. जो कुछ होता था सब सर्विस में लगा दिया. என்னெல்லாம் பாபா வச்சிருந்தாரோ எல்லாவற்றையுமே ஒன்று விடலை, எல்லாவற்றையுமே பாபா சேவையில் ஈடுபடுத்திட்டாரு. பிரம்மா பாபா ஈடுபடுத்தியதை பார்த்து பிறரும் அதே போல அர்ப்பணம் செய்தார்கள். உடல், மனம், பொருள் எல்லாவற்றையுமே, தன்னுடைய சொத்து எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்க, பாபாக்கு அர்ப்பணம் பண்ணினாங்க. ஆரம்பத்தில் பட்டியானது நடைபெற்றது. பாபா மட்டும் பட்டி வைக்கலைன்னா இவ்வளவு புத்திசாலி குழந்தைகள் எல்லாம் சேவைக்கு எப்படி தயாராகி இருப்பாங்க? பாபா வச்சிருந்த பட்டியில் நிறைய குழந்தைகள் உஷாராயிட்டாங்களா, புத்திசாலிகள் ஆயிட்டாங்களா. பாகிஸ்தானில் இருந்தாங்க, கராச்சியில். அப்போவும் பாபாட்ட நிறைய கற்றுக்கிட்டாங்க, மம்மா பாபாட்ட. அப்புறம் எங்கே வந்தாங்க, மவுண்ட் ஆபுக்கு. மவுண்ட் ஆபுக்கு வந்த பிறகும் நிறைய கற்றுக்கிட்டாங்க. ஜப் சம்ஜானி லாயக் பனே த பாஹர் நிக்கலே. எப்போ புரிய வைக்கக்கூடிய அளவுக்கு தயாரானார்களோ அப்பொழுது சேவைக்கு வழியில் கிளம்பிட்டாங்க. பாபா என்ன பண்ணிட்டாரு, எல்லா பக்கமும் சேவைக்கு அனுப்பி வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ பாருங்க எத்தனை விதமான கண்காட்சிகளானது நடந்துட்டுருக்கிறது. கண்காட்சியில் பெரிய பெரிய மனிதர்களுக்கு அழைப்புகளை கொடுக்குறீங்க. இது ஞான யஜ்யமாகும். இந்த யஜ்யத்திற்கும் அநேக தடைகள் வரத்தான் செய்யும். தடைகளை கண்டு பயப்படாதீங்க. பாபா வீட்டுக்கே இப்படிலாம் பிரச்சனை வருதா, பாபாவுடைய வீட்டையே இப்படிலாம் பண்ணுறாங்களா, அதில் இடையூறுகள் வரத்தான் செய்யும். பயப்படாதீங்க. அபலைகளுக்கு கூட எத்தனை விதமான கொடுமைகள் நடக்கிறது. யோகத்தில் இருந்து அவர்களுக்கு புரிய வைங்க. பாபா சொல்றார், பாபாவோட குழந்தைய இருந்துட்டு அப்புறம் என்ன ஆயிடுறாங்களா, பாபாவையே மறந்து போயிடுறாங்க, மாயா குழந்தையாயிடுறாங்க. இது வெற்றி தோல்வியினுடைய குத்துச்சண்டை. பரந்து பாக்ஸிங் முஃபாஃபிக்கு குத்துச்சண்டை போல தான். மாயா என்ன பண்ணுது, அடுத்து ஓங்கி ஒரு அறை விட்டு மூச்சு அடைய வச்சிருது. பாபா என்ன சொல்றாரு, மாயாவிடம் ஒரு பொழுதும் தோல்வி அடையாதீர்கள். எவ்வளோ பெரிய வருமானம் உங்களுக்கு இப்போ கிடைத்து கொண்டு இருக்கிறது. முழுமையாக முயற்சி செய்யவில்லை என்றால் தாசியாகி விடுவீர்கள். வேலைக்கார பதவி தான் கிடைக்கும். முழு ராஜதானியும் இங்குதான் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. நல்லது. मीठे मीठे सिकलते बच्चों प्रीत, माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणिकाன முக்கியமான பாயிண்ட். फर्स्ट पॉइंट, जब तक जीना है ज्ञान अमृत पीते रहना है. எதுவரை வாழ்கின்றீர்களோ அதுவரை ஞான அமிர்தத்தை பருகி கொண்டே இருக்க வேண்டும். மகாவீர் பன் மாயா கி பாக்ஸிங் மே விஜய் பன்னா ஹே. மகாவீரராகி மாயாவுடைய குத்து சண்டையில் வெற்றி பெற வேண்டும், வெற்றியாளராக ஆக வேண்டும். सबके साथ तोड़ निभाते दिल एक बाप में रखने हैं. அனைவரோடு சம்பந்தத்தை பேணி காப்பதோடு உள்ளத்தை ஒரு பாபாவிடம் வைக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், விக்னோசி டர்னா நஹி ஹே. தடைகளை கண்டு பயப்பட வேண்டாம். சேவையில் தன்னுடைய அனைத்தையுமே வெற்றியுடையதாக ஆக்கிவிட வேண்டும். ஈஸ்வர் அர்ப்பண்கர் ட்ரஸ்டி பன் ரஹினா ஹே. ஈஸ்வரனுக்கு என்று அர்ப்பணம் செய்து ட்ரஸ்டியாக ஆகி இருக்க வேண்டும். குச் பி உல்டி சுல்டி காரியமே
नहीं लगाना है. உங்களுடையது எதையுமே தேவையில்லாத காரியத்தில் ஈடுபடுத்த வேண்டாம். பாபாவுடைய ஸ்ரீமத்துக்கு உட்பட்டு தான் உங்களுடைய அனைத்தையுமே சேவையில் பயன்படுத்தணும். वरदानम. डबल लाइट बन कर्मातीत अवस्था का अनुभव करने वाले कर्मयोगी भव. டபுள் லைட் ஆகி கர்மாத்தீத நிலையை அனுபவம் செய்யக்கூடிய कर्म योगियाह आंगल. जैसी कर्म में आना स्वाभाविक हो गया है वैसे कर्मातीत होना भी स्वाभाविक हो जाए. எப்படி காரியத்தில் வருவது காரியம் செய்வது என்பது ஒரு சுபாவமாக இருக்கிறது, அதே போல கர்மாத்தீத்த நிலையில் இருப்பதும் கூட சுபாவமாக ஆகிவிட வேண்டும். இஸ்கிலி டபுள் லைட் ரஹோ. அந்த கர்மாத்தீத்த நிலையை சுபாவமாக ஆக்குவதற்கு டபுள் லைட்டாக இருங்கள். ஸ்தூலமாகவும் எந்த சுமை இருக்கக்கூடாது, சூக்ஷ்மத்திலும் கூட எந்த ஒரு சுமை என்பது அனுபவம் ஆகக்கூடாது. டபுள் லைட் रहने के लिए कर्म करती हुई स्वयं को ट्रस्टी समझो. டபுள் லைட்டாக இருப்பதற்கு காரியங்கள் செய்து கொண்டிருந்தாலும் தன்னை தானே ट्रस्टी என்று நினையுங்கள். आत्मिक स्थिति में स्थित रहने का अभ्यास करो. ரெண்டாவது பயிற்சி என்ன? ஆத்மஸ்தித்தில் நிலைத்திருப்பதற்கான பயிற்சியை செய்யுங்கள் டபுள் லைட்டாக ஆகுவதற்கு. இனி दो बातों को अटेंशन रखने से, இந்த ரெண்டு விஷயங்களை நீங்கள் கவனத்தை செலுத்தும் பொழுது செகண்டில் கர்மாத்தீத்த நிலையையும் செகண்டில் கர்ம யோகியாகவும் ஆகிவிடலாம். निमित्त मात्र कर्म करने के लिए कर्म योगी बनो. நிமித்த மாத்திரமாக காரியங்களை செய்வதற்கு நீங்கள் கர்ம யோகியாக ஆகுங்கள். फिर कर्मातीत अवस्था का अनुभव करो. கர்மா செஞ்சு முடிச்சுட்டு என்ன ஆகணும்? அடுத்து அந்த கர்மத்தினுடைய ஈர்ப்பிலேயே இருக்கக்கூடாது. அடுத்து நீங்கள் என்ன ஆகணும்? கர்மாதீத்த நிலையை அனுபவம் செய்யுங்கள். ஸ்லோகன். जिनकी दिल बड़ी है उनके लिए असंभव कार्य भी संभव हो जाते हैं. யாருடைய உள்ளம் பெரிய உள்ளமாக இருக்கின்றதோ அவர்களுக்கு முடியாத காரியம் கூட முடியக்கூடியதாக ஆகிவிடும். மனசு பெருசாக இருந்துச்சுன்னா இம்பாசிபிள் கூட பாசிபிள் ஆகிடும். நல்லது, நிறைய விஷயங்கள் பாபா புரிய வச்சிருக்கிறாரு தாரணைக்காக. அடுத்து பிரகாஷ்மணி தாதிஜியினுடைய विशेषता பற்றி நம்ம கேட்க போகிறோம். सच्चाई और सफाई की प्रतिमूर्त. சத்தியம் மற்றும் தூய்மையின் மூர்த்தியாக இருந்தார்கள் தாதிஜி. தாதிஜிக்கு உண்மைதான் ரொம்பவும் பிடித்தமானதாக இருந்தது. உண்மையான உள்ளத்தோடு இருந்து பாபாவை திருப்திப்படுத்தினார்கள். பாபாவுக்கு எந்த குழந்தை பிடிக்கும்? சத்தியமான பாபா இல்லையா? சத்திய பாபாவுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? சத்தியமாக இருக்கிற குழந்தை பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் தாதிஜி எப்படி இருந்தாங்க? நம்பர் 1 இருந்தாங்க. பெரிய பெரிய சபையில் கூட தாதிஜி என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? நான் போய் பேசினதே கிடையாது, இது வரைக்கும் என்னோடய வாழ்க்கையில் நான் போய் பேசினதே கிடையாது அப்படிங்கிற அந்த வார்த்தையெல்லாம் கூட தாதிஜி ரொம்ப அத்தாரிட்டியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு உண்மையாக இருந்திருக்கிறாங்க தாதிஜி. और उनकी तख्त की अधिकारी बन गई. பாபாவுடைய உள்ளத்தினுடைய சிம்மாசனத்திற்கும் அதிகாரியாக ஆகிவிட்டார்கள். அவர்களுடைய உண்மையான உள்ளம், சரளமான சுபாவம் அனைவருடைய உள்ளத்தையும் புத்தியும் கூட சீத்தலமாக்கிவிட்டது. உண்மையும் தூய்மையும் இருந்த காரணத்தினால தாதியின் இடத்துல அவங்களுடைய முகத்தில் ஒரு பொழுதும் கலைப்பினுடைய அடையாளமே தென்படலை. ஒருபோதும் அவங்களுடைய புத்தி சூடாகவே இல்லை. சதா செஹரா ஃபூல் ஜேசா முஸ்குராத்தா ரஹா. அவங்களுடைய முகமானது ஒரு பூ போல எப்போதுமே மலர்ந்தே இருந்தது, புன்முறுவலோடையே இருந்தது. दादी सदा सोच और साफ रहे.
தாதி எப்பவுமே சுத்தமானவர்களாகவும் இருந்தார்கள், தூய்மையானவராகவும் இருந்தார்கள். அபிமானம் என்பது அவர்களிடத்தில் அம்சம் மாத்திர கூட இல்லை, பார்த்ததே இல்லை. நான் என்ற சப்தமும் வந்ததே கிடையாது. இது என்னுடையது என்ற அட்டாச்மெண்ட்டும் தாதிக்கு இல்லை. எந்த விதமான அகங்காரமும் தாதியின் இடத்துல பார்த்ததே இல்லை. அகங்காரமற்றவராக தாதி இருந்தார்கள். ஒரே விஷயத்தில் எத்தனை குவாலிட்டிஸ் வந்துருச்சு. அப்போ உண்மை வரும்பொழுது, தூய்மை வரும்பொழுது, அந்த உண்மையும் தூய்மையும் என்ன பண்ணும், அநேக நற்குணங்களை நமக்குள்ளே நிரப்பிடும், தானாகவே நிரப்பிடும். நல்லது. ஓம் சாந்தி.